ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து யுவர் ஸ்கையோட எபிசோட் 2 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ஓஜியும் சோராவும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஓஜி வந்து நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சா நேற்று அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நம்ம சோரா வந்து பதிலே சொல்ல மாட்டான். ஓஜியே வந்து பதில் சொல்லிக்கிட்டு அவனே வந்து பேசிகிட்டு இருப்பான். எனக்கு தூக்கமே வரல, ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். நீ நேற்று சொன்னது உண்மைதானா, உண்மையாக வந்து நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ தான் சோரா வந்து நேற்று நைட்டு நடந்ததை வந்து நினச்சி பார்ப்பான். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஓஜி வந்து ஹினாட்டாவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போவான். அப்போ தான் வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவோட கையை பிடிச்சி எடுத்து இவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அப்போ தான் வந்து ஓஜி வந்து சண்டை போடுறதுக்காக வருவான். இவங்க 2 பேரும் அப்போ தான் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. அதனால தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஓஜி வந்து நம்ம சோராவை வந்து மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் வந்து திருப்பி வந்து என்ன நீங்கள் உண்மையிலே வந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா, 2 பேரும் வந்து உண்மையிலே லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி வந்து கேட்டுட்ருக்கான் ஓஜி. இங்கே வந்து நம்ம ஹினாட்டா என்ன பண்ணுறான்னா, ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான்ல, ருயிட்டோன்னு சொல்லிட்டு, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, உனக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா வந்து நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஓகேவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நேற்று நைட்டு வந்து எப்பயும் போல் வந்து ஓஜிக்காக பர்த்டே கேக் கட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அவனும் வந்து லூசு மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்ததுன்றது வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யோசிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி இவன் யோசிக்கும் போது வந்து திருப்பி ஒரு சின்ன ஷாட் வந்து ஞாபகம் வரும். அது வந்து ஓஜி வந்து ஹினாட்டா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வர மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ருயிட்டோ வந்து என்ன பண்ணுறான்னா, ரிட்டோ கிட்ட வந்து நீனும் நேற்று வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து ரிட்டோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து பிஸியாக வேலை இருந்துச்சு, அதனால் வெளியில் போயிட்டேன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு வந்து ருயிட்டோ வந்து இந்த போஸ்ட்டு நீ தானே போட்ட, அந்த லைப்ரரியிலேருந்து அந்த நேச்சரை வந்து நீ எடுத்து ஃபோட்டோ போட்டிருக்க, ஆனால் இருந்துட்டு நீ வந்து ப்ராஜெக்ட் பண்ணான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ரிட்டோ என்ன சொன்னான்னா, உண்மையிலே நான் லைப்ரரிக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ வந்து பொய் சொல்லாத, நீ பொய் சொல்கிறது பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ருயிட்டோ சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்கான். அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவுக்கு வந்து நேற்று நைட்டு ஹெல்ப் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் இந்த ஓஜியும் சோராவும் அங்கேருந்து வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. எதுக்காக வந்து நீ அப்படி சொன்னா, உண்மையிலே வந்து நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு திருப்பி திருப்பி வந்து நம்ம ஓஜி வந்து சோராவை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அதாவது நம்ம ஓஜி வந்து நம்ம ஹினாட்டாவை வந்து மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது வந்து நம்ம சோரா தான் வந்து காப்பாற்றிருப்பான். காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஓஜி கூட சண்டை வேறு போட்டிருப்பான். சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் சொல்லிட்டு காப்பாற்ற செஞ்சது எல்லாமே வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து அப்போ தான் ஞாபகம் வரும். ஞாபகம் வந்ததுக்கப்புறம் வந்து அவன் குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து என்னென்ன வேலை பார்த்தான், குடிச்சிட்டு எப்போல்லாம் வந்து உளர்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அவன் ஸ்கையை பார்த்து ஸ்கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து கட்டி பிடிச்சது, இது எல்லாமே வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு வந்து இப்போ தான் வந்து ஞாபகம் வருது. நேற்று நைட்டு நடந்ததை வந்து இப்போ யோசித்து பார்த்ததுனால தான் வந்து நம்ம ஹினாட்டாவுக்கு இப்போ ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோடனே என்ன காரியம் பண்ணேன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்ருப்பான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹினாட்டாவை பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹினாட்டா வந்து அவன் ரூமில் இருந்து அங்கே டாப் ஃப்ளோரில் வந்து நம்ம ஓஜியும் சோராவும் சண்டை போட்டுட்ருக்கதை வந்து பார்த்துட்ருப்பான். பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னா வந்து அவனை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக என்ன பண்ணுறான்னா வந்து படிக்கட்டு ஏறுறதுக்காக ஓடுறான். இந்த பக்கம் வந்து நம்ம ஓஜியும் சோராவும் வந்து சட்டையை பிடிச்சி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டாவும் வந்து அவங்கள எப்படியாவது வந்து தடுக்கணும், இல்லைன்னா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடிட்டுருக்கான். இங்கே வந்து சோராவும் அந்த பிரச்சனையை விட்டு விலகலான்னு சொல்லிட்டு ஓஜியோட கையை வந்து தட்டி விட்டு இப்படி போகும்போது நம்ம ஓஜி வந்து அடிக்கிறதுக்காக வந்து வரும்போது வந்து நம்ம ஹினாட்டா வந்து நடுவில் வந்து தடுத்துடுவான். தள்ளி போய் நில்லு, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம சோராவோட கையை வந்து பிடிச்சே பார்த்தல, நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நீ வந்து தள்ளி போய் நில்லு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த பொய்யை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக வந்து நம்ம சோராவும் ஹினாட்டாவும் வந்து லவ்வெல்லாம் பண்ணலை, அவங்க வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஓஜி வந்து திருப்பி வந்து நீங்கள் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு திருப்பி கை ஓங்க ஆரம்பிப்பான். அப்பயும் வந்து ஹினாட்டா வந்து நடுவில் வந்துடுவான். நடுவில் வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுவான். திருப்பி வந்து ஓஜி என்ன சொல்கிறான்னா, நீ இந்த தடவை தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, நான் கண்டிப்பாக திருப்பி வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜி அந்த இடத்த விட்டு கிளம்புவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சோராவும் ஹினாட்டாவும் கையை கோத்துட்ருப்பாங்க. அது பார்த்த உடனே கையை வந்து எடுத்துருவானுங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹினாட்டா வந்து சோரா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சிரு, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோரா கிட்ட மன்னிப்பு கேட்பான். அப்போ சோராவும் வந்து என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். சரி, நம்ம எப்படியோ பொய் சொல்லிட்டோம், இந்த பொய்யை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை இப்படியே விட்டுறலாமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா என்ன சொல்லுவான்னா வந்து, இந்த பொய் வந்து எனக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதுவும் இல்லாமல் ஓஜி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் வந்து உனக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைல்ல, அதனால நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா சொல்ல வருவான். அப்போ வந்து நம்ம சோரா என்ன சொல்லுவான்னா வந்து, நான் இந்த பொய்யை வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம ஹினாட்டா வந்து, உண்மையாவா, அப்போ வந்து நம்ம பொய்யவே வந்து மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து சோரா சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஹினாட்டா என்ன பண்ணுவான்னா வந்து, அவனோட பிங்கி ஃபிங்கரை வந்து எடுத்து காமிப்பான். நமக்குள்ளே இது வந்து சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துக்கிட்டு, இது வந்து நம்ம ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிற ஃபஸ்ட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து கையை தூக்கி வந்து சந்தோஷமாக சொல்லிகிட்ருப்பான். அப்போ வந்து நம்ம சோரா என்ன சொல்லுவான்னா, நான் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வந்து பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சோரா சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கை காமிக்கிறாங்க, அதாவது 2 பேரும் ஃபோட்டோ எடுத்த மாதிரி. இது எப்படி நடந்தது அப்படின்றத கதையை வந்து இனிமேட்டு தான் சொல்ல போகிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா வந்து, நம்ம சோரா வந்து ஹினாட்டா கிட்ட வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, ஹினாட்டா வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரோட ஃபோனோட கான்டாக்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம சோராக்கு வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு தெரில, அதனால வந்து ஹினாட்டா ஹெல்ப் பண்ணிட்டுருப்பான். அப்போ வந்து சோரா என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து ஹினாட்டாவும் வந்து அந்த கியூஆர் கோடை வந்து எப்படியோ எடுத்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் வந்து கான்டாக்டை ஷேர் பண்ணிடுவாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோரா திருப்பி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாட்ட கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா என்ன சொல்லுவான்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கலாமா, ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணால் வந்து ஓஜி நம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவே பார்த்ததுனால, ஹினாட்டாவை வந்து சோராவை பார்த்த உடனே 2 பேருக்கும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் 2 பேரும் வந்து ஃபேஸை திருப்பிட்டாங்க. அதுக்கு வந்து ஹினாட்டா என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் ரியலாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டம், அதனால நம்ம ஷேடோவை எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஷேடோவா அப்படின்னு சொல்லிட்டு சோரா கேட்கும்போது நம்ம ஹினாட்டா என்ன சொல்கிறான்னா வந்து, கப்புள்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஷேடோவை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதனால் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஷேடோ எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரிஞ்சு நின்று எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொன்னோடனே சோராவும் வந்து ஹினாட்டா பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த ஷேடோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து அவனோட வீட்டுக்கு போய் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து ஹினாட்டா என்ன யோசிப்பானா, சோரா கிட்ட வந்து மெசேஜ் பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டைமிங்கில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து நம்ம சோராவை வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டான். இவன் வந்து ஃபோன்லேயே இருக்கிற ஆள் கிடையாது. ஃபோன்லேயே இருக்கிறதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்றைக்கி வந்து வித்தியாசமாக இருக்கே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சோரா வந்து அவனுங்க கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒருத்தன் என்ன சொல்லுவானா, நான் வந்து இங்கே கஸ்டமராக தான் வந்திருக்கேன், கஸ்டமர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ எப்பயும் வந்து இங்கே தானே இருக்க, அதனால ஹெல்ப் பண்ண, இல்லைனா என்னோட கெஸ்ட்டாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்காக போயிடுவானுங்க. டைமும் வந்து 19:33 ஆகிடுச்சு. இவங்க கரெக்டாக 20க்கு வந்து போஸ்ட் பண்ணலான்னு வந்து இருக்காங்க. அதனால் வந்து டைமையே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஒரு டைமிங் கூட மிஸ் பண்ணாமல் 19:30லேருந்து ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 2 நிமிஷம் ஆகுது. அதனால் வந்து ஹினாட்டா வந்து சோராக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, கரெக்டாக ஒரே நேரத்தில் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் 7 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ்னு வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கானுங்க. கடைசியில் வந்து கரெக்டாக வந்து 20 ஆன உடனே வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து 2 பேருமே வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஹினாட்டாவும் சோராவும் வந்து அந்த போஸ்ட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சிரிச்சது இதில் மேக்ஸிமம் வந்து செம்மையாக சிரிச்சது வந்து யாருன்னா வந்து சோரா தான். சோராக்கு தான் வந்து ஹினாட்டா வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஆனால் ஹினாட்டாவுக்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் இப்போ இல்லை, ஆனால் வந்து சோராக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதனால வந்து அந்த போஸ்ட்டையே பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டாவும் சிரிக்கிறான். அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்றதை வந்து கன்ஃபார்மாக சொல்லல, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஓஜியும் வந்து அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு செம்மையாக கோவப்படுறான். இருங்க உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கோவத்தில் வந்து அவங்க உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க போஸ்ட் பண்ணதை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹினாட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹினாட்டா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே, எப்போலேருந்து இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டா என்ன சொல்கிறான்னா, நான் இதை வந்து உங்கள்கிட்டருந்து மறைக்கணும்னு நினைக்கல, ஆனால் வந்து எனக்கு வந்து அவனை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். எப்போலேருந்து அந்த காஃபி வந்து அவன் மேலே கொட்டினதுலேருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹினாட்டா வந்து யோசித்து பார்க்குறான். யோசித்து பார்த்த உடனே ஆமாம் அப்போலேருந்தா அப்படின்னு சொன்ன உடனே அவனோட ஃப்ரெண்டு ருயிட்டோ இருப்பாள், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ரிட்டோவோட சட்டையை வந்து தட்டி சந்தோஷப்பட்டுட்ருக்கான். அதெல்லாம் வந்து நம்ம ஹினாட்டா பார்த்துட்டு வந்து என்னடா இது இப்படி சொன்னதுக்கே வந்து இப்படி கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டோ, அதாவது சோராவோட தம்பி இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹினாட்டா கிட்ட வந்து உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டுருப்பான். அவனுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கும் ஆமான்னு சொல்லுவான்.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம சோராவை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. "என்ன போஸ்ட் இது? நீ எப்பயிலேருந்து வந்து அவனை லவ் பண்ண ஆரம்பிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நம்ம சோரா என்ன சொல்லுவான்னா வந்து, "இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ட்ட கேட்காதீங்க. எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அடுத்தவங்க பிஸ்னஸ்லலாம் வந்து இப்படி மூக்க நுழைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து பேக்கை மாட்டிட்டு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். கிளம்பி வெளியில் போகும்போது வந்து நம்ம ஹினாட்டாவோட தங்கச்சி வந்து ஒருத்தி இருப்பா. அவளோட பேர் வந்து எய்மி. அவள் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா வந்து, சோரா கிட்ட வந்து "என்ட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி கேட்கும்போது தான் வந்து நம்ம சோரா ஃபோனுக்கு வந்து நம்ம ரிட்டோ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். "நீ உடனே எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பான். அதை வந்து நம்ம சோராவும் பார்த்துருப்பான். இன்னொரு பக்கம் ருயிட்டோ வந்து ஹினாட்டாட்ட வந்து "நீ எப்பயிலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு?" கேட்டதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு கேட்டதுக்கு நான் தான் சொல்லிட்டு ஹினாட்டா வந்து சொல்லிடுவான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த பக்கம் வந்து சோராவும் வந்துடுவா ரிட்டோவோட மெசேஜை பார்த்துட்டு. அப்புறம் சோரா வந்த உடனே வந்து ரிட்டோ வந்து சோராவை உட்கார சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ருயிட்டோ வந்து அந்த கப்புள்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இவங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் வந்து கேட்பான், "நீங்கள் எப்பயிலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சோரா வந்து எஸ்டர்டேன்னு சொல்லுவான். நம்ம ஹினாட்டா வந்து என்ன சொல்லுவான்னா, "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து "இல்லை 2ம் ஒன்று தான். அது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான்னு சோராட்ட கேட்கும்போது சோரா என்ன சொல்லுவான்னா வந்து நான் தான் சொல்லுவான். ஆனால் வந்து முன்னாடி ஹினாட்டாட்ட கொஸ்டின் கேட்கும்போது ஹினாட்டாவும் நான் தான் சொன்னான். அதுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ரிட்டோ வந்து ஹினாட்டாவோட காதில் வந்து "சோராக்கு இது பிடிக்கும். நீ போய் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவை வந்து அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஹினாட்டாவை வந்து வாங்கிட்டு வந்து சோரா கிட்ட வந்து சாப்பிட சொல்லி கொடுப்பான். அதுக்கு வந்து நம்ம சோரா என்ன சொல்லுவான்னா வந்து "எல்லார் முன்னாடி வந்து எனக்கு சாப்பிட்றது பிடிக்காது" அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து ஹினாட்டா என்ன பண்ணுவான்னா, ஒரு ஸ்பூனை எடுத்து அந்த கேக்லேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்து நம்ம சோராவை வந்து சாப்பிட சொல்லுவான். அப்போ வந்து நம்ம சோரா வந்து சாப்பிடாம அப்படியே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக வந்து எப்படியோ சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நம்ம ரிட்டோ வந்து வேணும்னு தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அண்ணனுக்கு வந்து அந்த கேக் பிடிக்காதுன்னு. இவனுங்கள வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம ரிட்டோ இப்படி பண்ணுவான். ஆனால் ருயிட்டோ வந்து அப்படி இல்லை. ருயிட்டோ வந்து டெஸ்ட் பண்ணல. டைரெக்டாக நம்பிட்டான் இவங்க 2 பேரும். பார்த்தாலே தெரியுது இவங்க 2 பேரும் வந்து நடிக்கிறானுங்கன்னு. ஆனால் வந்து நம்ம ருயிட்டோவால கண்டுபிடிக்க முடியல. ரிட்டோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹினாட்டா வந்து "இன்னும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம சோரா என்ன பண்ணிட்டான்னா, "குடு நானே சாப்பிட்றேன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வேகமாக வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக வந்து நம்ம சோராக்கு வந்து அந்த கேக் சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் சாப்பிட்றான். அதை வந்து நம்ம ரிட்டோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 2 பேரும் கிளாஸ்க்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவனுங்க 2 பேருக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம ரிட்டோ பார்த்துட்டு உங்கள் 2 பேரோட டிஸ்டன்ஸே சரியில்லையே, ஏதோ தப்பாக இருக்குன்னொடனே வந்து நம்ம சோரா என்ன பண்ணுறான்னா வந்து ஹினாட்டாவோட பக்கத்தில் போய் நிற்கிறான். நின்ன உடனே வந்து நம்ம ரிட்டோ வந்து 2 பேரையும் கூப்பிட்டு "நீங்கள் நடிக்கிறீங்கன்னு பச்சையாக தெரியுது. எதுக்காக இப்படிலாம் நடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டோ வந்து டேரெக்டாக சோரா கிட்டேயும் ஹினாட்டா கிட்டேயும் கேட்டுருவான். உடனே வந்து நம்ம சோரா என்ன சொல்கிறான்னா, "அப்போ உனக்கு தெரியும்னா அப்புறம் எதுக்கு நீ வேணும்னு தானே வந்து அந்த கேக்கை வந்து ஹினாட்டாட்டேருந்து வாங்கிட்டு வர சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து கேட்பான். அதுக்கு வந்து ரிட்டோ வந்து "ஆமாம், இல்லைன்னா நீ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு "சரி வாங்க, 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ரிட்டோ வந்து சோராவையும் ஹினாட்டாவையும் வந்து கூப்பிடுவான். அப்போ ஹினாட்டா என்ன சொல்லுவான்னா, "என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்டேருந்து மறைக்கணும்னு நான் வந்து நினைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரிட்டோ என்ன சொல்லுவான்னா, "நீ ஓஜி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தானே இந்த பொய்யை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். ஆனால் வந்து நீங்கள் நடிக்கிறதே சரியில்லை. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் வந்து சுத்தமாக தெரியல. என்னோட அண்ணனுக்கு வந்து இந்த கேக் பிடிக்காது. ஆனால் வந்து நீ வந்து அதை வந்து வற்புறுத்தி சாப்பிட வச்சுட்ட" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹினாட்டா வந்து நம்ம ருயிட்டோ கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணுமான்னு கேட்டதுக்கு ரிட்டோ என்ன சொல்லுவான்னா, "அவன்கிட்டலாம் சொல்லாத. அவன்கிட்ட சொன்னேனாலே வந்து அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுவான். ஏன்னா வந்து அவன் அவங்க 2 பேரையும் வந்து ஃபேவரேட்ஷிப்பாக வச்சுருக்கான். அதனால் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்லைனா ஸ்கூலுக்கே வர தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் இந்த பொய்யையே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க கற்றுக்குங்க. இந்த ஷேடோ பிக்சரெல்லாம் வச்சு ஏமாற்ற முடியாது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு உங்களோட கை 2மே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருந்தால் தான் வந்து நம்புவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டோ வந்து அவங்க 2 பேரையும் வந்து வெளியில் அனுப்பி வைப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற பிளேஸ்க்கு வந்து நம்ம சோராவை வந்து கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போனோடனே அங்கே க்யூட்டாக பொம்மைகள்லாம் இருக்கும். அதை வந்து எடுத்து அவன் தலையில் மாட்டிட்டு "இந்த பொம்மையை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். நீனும் ஒன்று சூஸ் பண்ண" அப்படின்னு சொன்னோடனே சோரா வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன பொம்மை போடுறதுன்னு கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா வந்து "இந்த பொம்மை தான்" சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது, "இல்லை, நான் இதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா கிட்ட வந்து டைரெக்டாக சொல்லிடுவான். உடனே வந்து இவங்க 2 பேரும் அந்த பொம்மை எதுவும் இல்லாமல் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ளே போவாங்க. உள்ளே போனோடனே நம்ம வந்து ஃபேஸ் கீழே வந்து வி ஷேப் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டோடனே நம்ம சோரா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பானுங்க. ஆனால் சோரா வந்து சிரிக்கவே மாட்டான். அதனால் வந்து அது கப்புள்ஸ் எடுக்கிற ஃபோட்டோஸ் மாதிரியே வந்து வெளியில் வராது. அது பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹினாட்டா வந்து இன்னும் நம்ம க்ளோஸாக ட்ரை பண்ணலாமா
போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம சோரா கிட்ட கேட்கும்போது சோராவும் ஓகேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி இவனுங்க 2 பேரும் உள்ளே போவாங்க. உள்ளே போனோடனே ஹினாட்டா வந்து நம்ம லயன் போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சோராவும் லயன் போஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவை பார்த்துட்டு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க ஹார்ட் மாதிரி போஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கையை கோத்துட்டு அதுக்கப்புறம் வி சிம்பிள் வைக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்படியே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 4 5 அது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஹார்ட் வைக்கிறது, வி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருப்பானுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா சொல்லுவான். ஹினாட்டாவும் வந்து இந்த லயன் போஸ் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோரா கிட்ட சொல்லுவான். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சோரா வந்து நம்ம ஹினாட்டாவை பார்த்துட்ருப்பான். ஹினாட்டாவும் சோராவை பார்த்த உடனே வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸாகவே நிற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகலாம், திருப்பி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா உள்ளே போகும்போது தெரியாமல் கால் தடிக்க கீழே விழுந்துருவான். அப்போ வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவை பிடிச்சிருப்பான். பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.